அண்டு சிம்பு பண்ண மர்டரை பற்றி இங்கே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க படத்தில். அது வந்து நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்கான சான்ஸ் இல்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன சீன், சின்ன இடத்துல மட்டும்தான் அது மென்ஷன் ஆகுது. லைக் எப்படின்னா, நீங்கள் சிம்பு அந்த டைம் லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இவருக்கு முடி வெட்டிடுவாங்களா தனுஷுக்கு, அதுக்கப்புறம் தானே அதை பற்றி மென்ஷன் ஆகிருக்கணும். ஸோ இவருக்கு முடி வெட்டிட்டு அதுக்கு அடுத்து ஒரு 1-2-3 டேஸில் தான் அந்த திருவிழா வரும். நான் சொன்ன மாதிரி அந்த போஸ்டரில் இருக்கிற அம்மன் கோயில் திருவிழா வரும். அப்போ தான் ஆண்ட்ரியா வந்து ஆளை செட் பண்ணி மாட்டிக்கிட்டிங்கன்னா இவன் பேரை சொல்லுங்கள், செந்தில் பேரை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு குணா மேலே அட்டாக் நடக்கும். தனுஷ் வந்து அதை காப்பாற்றிட்டார்னா அதுக்கு அடுத்து நம்ம இவங்க வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து எக்ஸாம்லேயே இதில் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹோட்டலுக்குள்ளே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சிவா வந்து உள்ளே வருவார். உள்ளே வந்து எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது எந்திரிங்க அப்படின்னுவார். எந்திரிங்கன்னொடனே இல்லைண்ணா அப்படி இப்படின்னோடனே எந்திரி கிளம்பு அப்படின்னு சொல்லி சிவா இது பண்ணி சொல்லுவார். அப்போ வெளியே வந்து இவங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அமீத் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார். அது ஒன்றும் இல்லைடா, ஏரியாவில் ஒரு அசால்ட் ஆயிடுச்சுல, அசால்ட் ஆயிடுச்சுல அப்படின்ற வார்த்தையை எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் தோன்றது வந்து லைக் சமுத்திரகனி மேலே நடந்த அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் அவன் வந்து சொன்னனால சமரசம் பேசுகிறதுக்காக வந்திருக்காங்க, அதை தான் அசால்ட்டுன்னு நினச்சிப்பீங்க. பட் மெட்ராஸ் லாங்குவேஜ் படி அசால்ட்டுனா கொலை. அது வந்து எங்கே தெளிவாக தெரியும்னா, தனுஷ் வந்து ஜாவா பழனியை குத்திட்டு இது சமுத்திரகனியை பார்க்க போகும்போது அப்போ சிவா வந்து கேட்பாப்பில் இல்லை என்னடா அப்படின்னோடனே என்ன ஒரு சீன் ஆயிடுச்சு, என்ன பொம்பளை மேட்டரா போட அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு, இல்லைனா அசால்ட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொன்னோடனே தான் சிவா வந்து என்னடா இந்த மாதிரி பொருள் எடுத்துட்டு அடிச்சு இல்லையா. ஸோ அப்போ கொலைன்ற வேர்டுக்கு மீனிங் தான் அசால்ட். ஸோ அந்த அசால்ட்டு ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ இந்த ஏரியாவில் அசால்ட் எதுவுமே ஆயிருக்காது. அப்போ அந்த அசால்ட்டை பற்றி பேச வந்திருக்காங்கன்னா அப்போ எங்கேயோ ஒரு கொலை நடந்திருக்கு, அதை பற்றி பேச வந்திருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு அன்னோன் கேரக்டர் பேர் வந்து அடியாகும். அந்த மீட்டிங்கில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சமுத்திரகனி வந்து கிஷோர் சொல்லுவார், விஜய் வந்து உன்னோட பிளானெல்லாம் தூக்கி எறிவாங்க, எரிஞ்சிட்டு சண்டை வரும். ஸோ அந்த விஜய் கேரக்டர் யாருன்னு தெரியாது. இது மாதிரி அன்னோன் கேரக்டர் வந்து த்ரூ அவுட் படத்தில் வந்து நிறைய வரும். அவங்க பேர் மட்டும்தான் மென்ஷன் ஆகும், பட் அவங்க யாருன்னு தெரியாது. ஸோ தனுஷ் உங்கள் அப்பா பேரும் அப்படி தான் 2 இடத்துல மென்ஷன் ஆகும். நான் அவங்க ஊரில் மாணிக்கம் வந்தார்ல அவரோட புள்ள அப்படின்னு சொல்லிட்டு. பட் தனுஷ் உங்கள் அம்மா வந்து எனக்கு தெரிஞ்சு விடோவாக இருக்கிறது வந்து 2-3 சீன்ஸில் தான் நான் பார்த்த மாதிரி இருக்குது. மித்தபடி அவங்க லைக் அவங்க சுமங்கலியாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இங்கே பொட்டு வச்சுருப்பாங்க. ஸோ தனுஷ் உங்கள் அப்பா கேரக்டர் யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதே மாதிரி ராஜன் வந்து இந்த பாட்டு இருக்குல்ல என்னடி மாயாவி பாட்டில் ராஜன் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுவார் ஆண்ட்ரியா வீட்டில் எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லை அப்படின்னு. பட் என்னடி மாயாவி பாட்டில் ஓப்பனிங் ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா ஒருத்தவரை கையை காமிச்சு அந்த ரெட்டு சால்வை போட்டிருக்காருல அவர் தான் எங்கள் மாமா அப்படின்னுவார். ஸோ அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது, அதுலேருந்தும் நிறைய கொண்டு வரலாம். ஸோ இந்த வடச்சென்னை வந்து மொத்தமாக எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் சார் எடுத்தது 5 மணி நேரம் கட்டு. அந்த 5 மணி நேரம் கட்டில் எக்கச்சக்க ஷார்ட்ஸ் இன்னும் இருக்குது நம்ம வெளியே வராமல் அந்த ராஜன் வகையரால். ஸோ அந்த ராஜன் வகையராலேருந்து எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு அன்டோல்ட் ஸ்டோரியை இங்கே கனெக்ட் பண்ண போகிறாங்க. அப்படி தான் இருக்கும். ஸோ லெட்ஸ் சி, பார்க்கலாம்.